கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வாரத்தின் 2வது நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறார். அவருடைய அன்பு நம்மளை வெட்கப்படுத்தவில்லை, யுத்தங்களில் ஜெயிக்க உதவி செய்கிறது. நம்மளை கல்விமானின் நாவை கொடுத்து நம்மளை உயர்த்துகிறது. நம்ம எதிரிகளுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவித்து வெண்கல வில்லுகளும் நம்ம கைகளுக்கு வளையத்தக்கதாக கர்த்தர் நமக்கு அனுபவங்களையும் பலனையும் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். விசேஷமாக இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். நேற்றைய தினத்தில் பார்த்த அதே வசனத்தினுடைய சாராம்சத்தை உடையதுதான். ஆனால் கர்த்தர் திரும்பவும் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா தேவச்சனமே. யோபுனுடைய புஸ்தகம் என்றாலே நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும், அது ஒரு பாடுகளின் புஸ்தகம், வேதனையின் புஸ்தகம். எந்த இழப்பு வந்தால் நம்மளால் தாங்க முடியும், ஆனால் பிள்ளைகளை இழக்கிறது தாங்கவே முடியாது. யோபுக்கு விலங்குகள் மரித்து போனது, நிர்மூலமானது, ஏகப்பட்ட செல்வங்கள் அழிந்து போனது, வீடுகள் அழிந்து போனது, கழுதைகள், குதிரைகள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் எதுவாக இருந்தாலும் போனாலும் நம்ம மனதிற்கு அவ்வளோ ஒரு வேதனை அளிக்காதுன்னு வைத்து கொள்ளலாமே. ஏன்னா அது எல்லாமே அப்படிப்பட்ட பொருட்கள் தான். அதை கடைசியாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மார்க்கெட்டில் விற்போம், இல்லை ஒரு கறிக்கடையில் தான் ஆடுகள் விற்கப்படுகிறது. இப்படி தான் அதனுடைய நிலை இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் மரித்தார்கள். அதுதான் வேதனையான சம்பவம். பாருங்களேன், கர்த்தருக்காக இரத்த சாட்சியினுடைய வேதனையை அனுபவித்த ஒரு யோபு ஆக்கும். நம்ம எல்லாருக்கும் யோபு பாடு சகித்தார்னு தெரியும். ஆனால் நம்மளுடைய பிள்ளைக்கு ஒரு பல்லு உடைந்தா கூட நமக்கு தாங்க முடியலை. அது கீழே முட்டி அதனுடைய நகம் உடைந்தா கூட நமக்கு தாங்க முடியாது. ஆனால் இங்கே பிள்ளைகளையே இழந்து, குடும்பத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, சரீரத்தில் மொத்தம் வியாதியை சுமந்த யோபுவை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது யோபுவின் புஸ்தகத்தில், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தேவச்சனமே, இதிலிருந்து ஒரு ரகசியத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. யோபு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை சொன்னார். நான் வெறுமையாக வந்தேன், நான் நிர்வாணியாக போகிறேன். நான் இந்த பூமியிலிருந்து வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, இங்கேருந்து கொண்டு போகிறதும் ஒன்றும் இல்லை. அதை உணர்ந்து கொண்டார். தேவஜனமே, இன்றைக்கி நம்ம எதையோ ஒன்றை இழக்கும் பொழுது ஏதோ ஒன்றை நம்ம கொண்டு வந்தது போல் நம்ம உரிமை கொண்டாடலாம். நம்ம உள்ளம் அப்படி வெறித்தனம் கொண்டு இருக்கும். ஐயோ, என் பைக்கு நாஸ் ஆகிட்டு, ஐயோ நான் கெட்டின மனைவி இப்படி பிரச்சனை பண்ணுறாளே, ஐயோ என் கணவர் இப்படி பிரச்சனை பண்ணுகிறாரே, ஐயோ என் வீடு உடைந்து விட்டது, ஐயோ என் வாகனம் உடைந்துட்டு, ஐயோ இந்த துரோகத்தை இவன் செய்து விட்டானே, என் கிட்ட இருந்தா நான் வாங்கினான் ஆனால் எனக்கே துரோகம் பண்ணுகிறானே. இப்படியெல்லாம் நம்ம உள்ளம் அலக்களிக்கலாம். நம்ம உள்ளத்தை உணர்வுள்ளதாய் மாற்றுகிறது நல்லது. உங்களிடத்திலிருந்து ஒருத்தன் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு உங்கள் முதுகிலே குத்தும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, குத்துகிறவன் குத்ததான் செய்வான். கர்த்தர் நம்மளை சில பாதையில் நடத்தலாம், நம்மளை சில நிந்தனையின் பாதையில் ஆண்டு நடத்தலாம். ஆனால் நாம் யோசிக்கிறோம் அல்லவா, என்னிடத்தில் இருந்து வாங்கி கொண்டு என்னிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அவன் எனக்கே விரோதமாக மாறுகிறான் என்று நீங்கள் யோசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்று புரியணும், நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். கர்த்தர் கொடுத்ததை அவன் நம்மள்டிருந்து வாங்கியிருக்கிறான். அப்படி என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது அதற்காக அல்ல. உங்களிடத்திலிருந்து ஒருத்தன் வாங்கி உங்களுக்கு துரோகம் பண்ணான்னு சொல்லி கவலைப்படுகிறத கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை அவன் வாங்கி கொண்டு அந்த கர்த்தருக்கே துரோகம் பண்ணியிருக்கிறான். அதனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஸோ தேவ ஜனங்களே, நம்ம ஒன்றும் கொண்டு வரல, நம்ம எதையுமே கொண்டு போகிறதும் இல்லை. அதனால் எனக்கு அதை இழந்துட்டேனே, இதை இழந்துட்டேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்பார், நீ எதையாவது கொண்டு வந்தியா மகனே, நீ எதையாவது கொண்டு வந்தியா மகளே, எதாவது நீ கொண்டு வந்தியா? நீ ஒன்றும் கொண்டு வரல அல்லவா, உனக்கு நான் கொடுத்தது தானே. யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்லணும்னு நினைத்தாருன்னா இப்படி சொல்லியிருப்பார், நான் தானே உனக்கு கொடுத்தேன், உனக்கு செல்வத்தை நான் தானப்பா கொடுத்தேன், ஒட்டகத்தை நான் தானே கொடுத்தேன், மாடு ஜீவன் எல்லாம் நான் தானே கொடுத்தேன், நல்ல மனைவியை நான் தானே கொடுத்தேன், பிள்ளைகளை நான் தானே கொடுத்தேன், இப்போ நான் அதை விரும்பும்போது எடுக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொல்கிறதுல ஒரு தவறும் இல்லை. ஏன்னா நம்ம ஒன்றும் கொண்டு வரல. தேவ ஜனங்களை, இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட பாடுகளை கர்த்தர் தரலை. நம்ம குடும்பத்தில் யாரையும் இப்பொழுது தினமும் இழந்து கொண்டு இருக்கிறோமான்னு கேட்டால் அப்படி இழக்கலை. கடந்த நாட்களில் 2 சிறு பிள்ளைகள் கிணத்துல தவறி விழுந்து மரித்தார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சிறு பிள்ளைகள். கடந்த நாட்களில் ஒரு பேரன் அவங்க பாட்டியும் தாத்தாவையும் அடித்து கொண்டு இருக்கிறான். யோசித்து பாருங்கள், எனக்கு பிறக்க போகிற பேரனால தான் என் உயிர் போக போகுதுன்னு அவங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த பேரனையே பிறக்க விடாமல் ஆக்கியிருப்பாங்க, பிள்ளையை பெற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை இந்த உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பாருங்களேன். வேதனையினால் நிறைந்திருக்கிறது.
அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பாதையில் போகும் பொழுது சில இன்னல் துன்பங்கள் வரலாம். இந்த உலகத்துக்குள்ள வேதனை அல்ல. யோபுவை போல கூட வேதனை எல்லாருக்கும் வருகிறது இல்லை. ஏதோ 1-2 பேருக்கு, 100 பேரில் ஒரு 2 பேருக்கு அந்த பாடு இருக்கும். நான் ஒரு 100 கிறிஸ்தவங்களை பார்க்குறேன்னா அதில் ஒரு 2 கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் மறித்துட்டாங்க, போராட்டத்தில் இழந்திருக்கிறாங்க. இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. கர்த்தர் கொடுத்துருந்தார், கர்த்தர் எடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், உங்கள் பிள்ளையினால் நீங்கள் சிறக்க போகிறதில்ல, உங்கள் ஆஸ்தியினாலும் நீங்கள் சிறக்க போகிறதில்ல. கர்த்தர் தான் உங்களை சிறக்க வைக்கிறவர். ஒருவேளை நீங்கள் இழந்ததனுடைய இழப்பு உண்மைதான், வேதனை உண்மைதான், பாடு உண்மைதான், தாங்கிக்கிட முடியலதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒன்று தராமலே இருந்திருக்கலாம்ல ஆண்டவரே, தந்துட்டு இந்த பாடை ஆண்டவரே தாரீங்க. யோசிக்கலாம், உண்மைதான் தேவஜனமே, வேதனை தான். ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளை இழந்த பொழுது, வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை அவரை தேற்ற வருகிறது. யாரும் தேற்றவில்லை. அந்த வார்த்தை தான், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு பரிபூர்ணமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், ஆனால் உங்கள் வேதனை ஆனந்த களிப்பாய் மாறும். துக்கத்தோடு இருக்கலாம், உங்கள் துக்கம் துதியாக மாறும். துயரெல்லாம் மறந்து போகும். அந்த நாள் உங்களுக்கு வைத்திருக்கிறது. கர்த்தர் நிர்ணயிச்சிருக்கிறார். இது எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. இது கர்த்தர் உங்களுக்கு தருகிற நாள். உங்களுக்கு சம்பூர்ணம் உண்டாகும். உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. இன்றைக்கி இந்த யோபுவினுடைய நிலைமையை கர்த்தர் திரும்பி கொடுத்தது போல, இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு டேன் ஓவரை கொடுக்க போகிறார், ஒரு யூ டேனை கொடுக்க போகிறார், ஒரு திருப்பத்தை கொடுக்க போகிறார், ஒரு தோசையை திருப்பி போடுகிறது போல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் மாறி, அவர்களுடைய நெருக்கம் மாறி, அவர்களுடைய ஒடுக்கம் மாறி, ஆண்டவர் உங்கள் லைஃப்னுடைய அடுத்த செக்ஷன் கொண்டு வருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இருக்கலாம். பிரியான ஒரு சகோதரியை நான் பார்க்குறேன் ஆவியில். உங்கள் வாழ்க்கை ஆண்டு திருப்பி போடுகிறார். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு, ஒவ்வொரு மேலேயும் இறங்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை 30 வயசு உங்களுக்கு ஆகுகிறதா, ஒருவேளை 40 வயசு ஆகுகிறதா, இன்னும் ஒரு 30 வயசோ இல்லை ஒரு 40 வயசு கர்த்தர் தாரார்னா, ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது, மறுபக்கத்தை கர்த்தர் திருப்புகிறார். உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. நான் ஒரு சகோதரருக்கு தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் பேச உதவி செய்திருந்தார். அந்த நாட்களில் அவர் ரொம்ப இழக்கப்பட்டு வேதனையோடு இருந்தார். அப்போ ஆண்டு சொன்னார், உங்கள் வாழ்க்கையை நான் திருப்பி போடுகிறேன். தோசையை திருப்பி போடுகிற மாதிரி ஒரு தரிசனம். இதனுடைய விளக்கத்தை அருமையான ஒரு தேவ மனுஷன் பிரபாகரன் அவர் விளக்கம் சொல்லியிருந்தார். தோசையை திருப்பி போடுறாருன்னா, அந்த மாதிரி ஒரு சொப்பனை யாராவது பார்க்குறாங்க, தரிசனம் பார்க்குறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேன் ஓவர் வருது, பெரிய மாற்றம் வருது. இது ஒரு ஆவிக்குரிய விளக்கம். இந்த தரிசனத்தை நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துட்டு அந்த சகோதரனுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது சகோதரா உன்னுடைய வயது இவ்வளோ ஆகுகிறது, இப்பொழுது இந்த இடத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறான்னு சொன்ன உடனே அவர்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நெடுநாள் இருந்த தடைகள் மாறினது, வேலை வாய்ப்புகள் உண்டானது, திருமண தடைகள் மாறினது, குழந்தை பாக்கியம் தடைகள் மாறினது. கர்த்தர் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்தார். நெடுநாளாக காத்திருந்தார், நெடுநாள் தடை, ஆனால் ஒரே ஒரு தரிசனம். தேவ ஜனங்களுக்கு அந்த நாள் முன் குறிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு பேருக்கும் குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கும் அது குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறவங்க அப்படியே கண்களை மூடுங்க, ஜெபிங்க. அன்பான ஆண்டவரே, ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர்களுக்கும் வாழ்க்கையை திருப்பி மாற்றினீர் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இந்த நற்செய்திக்காக நன்றி அப்பா. அவர்கள் வாழ்க்கையும் நீ திருப்பி போடுகிறதற்காக நன்றி. that you are turning back their life and you are giving the U-turn to them. Thank you Lord for giving that U-turn in their life. அவருடைய வாழ்க்கையில் ஒரு U-turn கொடுக்கிறதுக்காக நன்றி, ஒரு திருப்பத்தை கொடுக்கிறதற்காக நன்றி, ஒரு உயர்வை கட்டளையிடுகிறதற்காக நன்றி, ஒரு வெற்றியை கட்டளையிடுகிறதற்காக நன்றி. எப்பொழுதுமே சிங்கத்தோடும் கரடியோடும் ஆட்டுக்குட்டிகளை பாதுகாக்கிறதிலும் தரித்திருந்த தாவீதை ஒரு முறை கோலியாத்தை வீழ்த்தி அரசாங்கத்தில் ஏற்றி அரண்மனையில் வைத்து அழகு பார்த்த ஆண்டவர் எங்கள் ஜனங்களையும் இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சமாளித்து கொண்டு வீட்டிலையும் சபையிலையும் ரோட்லையும் தண்ணி எடுக்கிற இடங்களையும் வீட்டை சுத்திலையும் யுத்தத்தை சமாளித்து கொண்டிருந்த அவர்களை ஒரு விசை கூட உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய பெரிய எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்து அலங்கரிக்க
அறிவிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட அழைப்பை வைத்ததுக்காக நன்றி. எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதியும், திருப்பு முனை கொடுத்து ஆசீர்வதியும், பிரேக் த்ரூ கொடுத்து ஆசீர்வதியும். இன்னைக்கு அவங்க இயங்கி கொண்டிருக்கிற வேலை, வருமானம், குடும்ப நலங்கள், ஆண்டவரே திருமணம், எல்லாவற்றிலும் ஒரு திருப்பத்தை தேவன் கட்டளையிட போகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தை வந்திருக்கிறது. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக குறித்து வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை திருப்புவார். எப்பப்போல்லாம் அவிசுவாசம் வருதோ, யுத்தங்கள் வருதோ, கர்த்தர் பேசின வார்த்தையை மறக்காமல் நினைவு கூறுங்க. இது நிச்சயமாக நடக்கும், சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நினைவு வைத்து கொள்ளுங்க. நாளை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை திருப்ப விரும்புகிறார், திருப்பியே தீருவார். நல்ல நாட்கள் வரும். யோபு 8:7 உங்களுக்கு உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். மேலும் இன்று இரவு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனலில் நல்ல பதிவோடு சந்திக்கலாம். ஆண்டுடைய சித்தமானால் வீடியோக்கள் கொடுக்கப்படும். அதனுடைய லிங்க் உங்களுக்கு நம்ம ப்ரைட் டைம் வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்படும். இணைந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.